இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடலில் மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு அண்ணன் கடலில் போய் மீன் பிடிச்சிட்ருக்காரு. பெரிய வலையை எடுத்து விசிறி விட்டு பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்னு போயிருக்காரு. கடைசியில் நிறைய மத்தி மீன் நிறைய கிடச்சிருக்கு. அண்ணன் பார்த்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு பாருங்கள். அவங்க ஃபேமிலியே போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வராங்க. அப்பா, சின்ன பையன், சின்ன பொண்ணு எல்லாம் போயிட்டு வலையை எடுத்து கடலில் வீசிட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாருங்க. அந்த வலை ஃபுல்லாகவே மீனாகிட்டு அவங்களால தூக்கிட்டு வர முடியல. அதனால் பாதி மீனை அந்த வலையிலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க பாருங்க. எடுத்து திரும்ப கடல்லே விடுறாங்க. ஏன்னா வலையிலேருந்து தூக்கிட்டு வர முடியல, அவங்களால வலையை பிடிச்சிக்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ மத்தி மீன். அது மத்தின்னா அந்த சாடின்னு சொல்லுவாங்களே, அந்த அதெல்லாம் நிறையா மீன். அதை பிடிச்சி பாக்ஸில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போய் ஐஸில் வச்சு நாளைக்கு செல் பண்ணுவாங்க. எப்படி மீனெல்லாம் அந்த வலையிலேருந்து எப்படி வெளியேற்றுறாங்க பாருங்கள். இல்லை பெரிய வலை, நல்லா வலையை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டு கடற்கரையிலேயே இந்த மீன்லாம் வந்து பிடிக்கிறாங்க. கடற்கரையிலே மத்தி மீன்லாம் நிறையா வந்திருக்கு. அப்படியே வலையை எடுத்து விசிறி அப்படியே பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. பிடிச்சி இழுத்துட்டு வராங்க பாருங்கள். எல்லா மீனையும் கொட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு வராங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மத்தி மீன் அப்படியே பளபளன்னு வெள்ளி மாரி மின்னுது பாருங்க. இவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா அப்படியே உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே துள்ளி குதிக்குது பாருங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த அண்ணன் சொல்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு, ஒரு பேகு 50 ரூபீஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு 50 ரூபீஸ்ன்னு சேல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாம் ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு போவார். ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். மத்தி மீன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்களாம். மத்தி மீன் வாங்கி சாப்பிடுங்க. மத்தி மீனில் ஒமேகா 3 எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சின்ன மீனில் தான் அதிகமாக வைட்டமின்லாம் இருக்குது, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஹாப்பினஸ் RSRMV சீசல்ஸ். என்னுடைய இனிய உழைப்பாளிகள் தின நல்வாழ்த்துக்கள். Beaucoup. Yes. Tout le monde. Il en avait déjà fait.